எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கேரளா பார்டரோடு இருக்கிறனால எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே கொஞ்சம் கேரளா இன்ஸ்பயர்ட் ரெசிபீஸாக தான் இருக்கும். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான இந்த சம்மந்தி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 பல் பூண்டு, 2 கை அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் அதிகமாக வேணும், சட்னி குவான்டிட்டி ஜாஸ்தியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சீரகம், இந்த அளவுக்கு புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கூடவே ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே ஒரு தாளிப்பு ஆட் பண்ண போகிறோம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4-5 வரமிளகாய், 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அந்த சட்னி மேலே கொட்டினீங்கன்னா அந்த சட்னியோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சிம்பிள், ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்